ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. போன எலெக்ஷன்ல உங்களுக்கு கிடைச்ச அந்த இலவச டிவி இல்ல மிக்ஸி நிஜத்துல உங்க ஊருக்கு வர வேண்டிய ஒரு புது ஆஸ்பத்திரியோட விலையா இருந்தா அது உங்களுக்கு லாபமா இல்ல நஷ்டமா? இது ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி. ஆமா, ஏன்னா தேர்தல் காலம் வந்தாலே போதும் நம்ம காதுகள்ல ரொம்ப பரிச்சயமா ஒலிக்கிற வார்த்தைகள் பாத்தீங்கன்னா இந்த இலவச டிவி, இலவச மின்சாரம், இலவச லேப்டாப், இப்படி நிறைய சொல்லலாம். கண்டிப்பா அந்த லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும். எக்ஸாக்ட்லி. சோ இன்னைக்கு த பிரைஸ் ஆஃப் ப்ராமிஸ், டீகோடிங் ஃப்ரீபி பாலிடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஆதார கட்டுரையை வச்சுக்கிட்டு இந்த இலவச அரசியல், அதாவது இந்த ஃப்ரீபி பாலிடிக்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற உண்மையான பொருளாதாரத்தை தான் நாம அலச போறோம். ரொம்ப அவசியமான ஒரு அலசல் இது. ஆமாங்க. இதை கேட்டுக்கிட்டு உங்களுக்கு நிச்சயமா ஒரு குழப்பம் இருக்கலாம். இந்த இலவசங்கள் உண்மையிலேயே நம்ம சமூகத்தை முன்னேத்துதா இல்ல நம்மளோட எதிர்காலத்தை அடமான வைக்குதான்னு ஒரு சந்தேகம் இருக்கும். அதான் ஒரு பெரிய கேள்விக்குறி எங்க இருக்கு. கரெக்ட். சோ இத கொஞ்சம் ஆழமாவே இன்னைக்கு உடைச்சு பார்ப்போம். கண்டிப்பா. ஆனா உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப தெளிவா வச்சுக்கணும். சொல்லுங்க. அதாவது இந்த ஆழமான அலசல்ல நாம எந்த ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியையோ இல்ல ஒரு சித்தாந்தத்தையோ ஆதரிச்சோ அல்லது எதிர்த்தோ பேச போறதில்ல. அது ரொம்ப முக்கியம். ஒரு நடுநிலையான பார்வை தேவை. எக்ஸாக்ட்லி. நமக்கு கிடைச்சிருக்கிற தரவுகள், அப்புறம் பொருளாதார நிபுணர்களோட ஆய்வுகள், இதை மட்டும் அடிப்படையா வச்சு இந்த இலவச அரசியல் அப்படிங்கிறது எப்படி வேலை செய்யுது, அதோட மெக்கானிசம் என்ன, அதை மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம். கரெக்ட். பாத்தீங்கன்னா இது அரசியலை பத்தினது இல்ல, அந்த கொள்கைகளோட விளைவுகளை பத்தினது. சூப்பர். அது ஒரு ரொம்ப தெளிவான ஒரு ஓபனிங். சரி, இப்போ ரொம்ப அடிப்படையான ஒரு கேள்வியில இருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம். கேளுங்க. இந்த இலவசங்கள், அதாவது இந்த ஃப்ரீபீஸ் அப்படிங்கறத நாம எப்படிங்க வரையறுக்கிறது? ஏன்னா அரசாங்கம் மக்களுக்கு எத்தனையோ நலத்திட்டங்களை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. ஆமா, நிறைய பண்றாங்க. அதாவது ரோடு போடுறாங்க, இலவச மருத்துவம் கொடுக்கறாங்க. அதையெல்லாம் நாம இலவச அரசியல்னு சொல்றது இல்ல, இல்லையா? கண்டிப்பா இல்ல, அது வேற. ஆனா எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி அறிவிக்கப்படுற சில விஷயங்களை மட்டும் இலவசங்கள்னு நாம முத்திரை குத்துறோம். இது எப்படி இருக்குன்னா, என்ன சொல்றது? அந்த உதாரணம் பாத்தீங்கன்னா இதுக்கு ரொம்ப சரியா பொருந்தும். ஓ, நிஜமாவா? ஆமா. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஒரு அரசாங்கத்தோட அடிப்படை கடமை அப்படிங்கிறது என்ன? மக்கள் கிட்ட இருந்து வரிய வசூலிச்சு அதை அவங்களுக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்பு, சுகாதாரம், கல்வி இதெல்லாம் முதலீடு செய்யறது. அதுதான் நார்மலான ஒரு கவர்மெண்ட் பண்றது. கரெக்ட். இதுக்கு பேர் தான் நலத்திட்டம், அதாவது வெல்ஃபேர். இது வருஷம் முழுக்க எந்த நேரத்திலையும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். ஓகே, அப்ப இலவசம்னா என்ன? இந்த ஆதார கட்டுரையில என்ன சொல்றாங்கன்னா, தேர்தலுக்கு சில மாசங்களுக்கு முன்னாடி மட்டும் அந்த மக்களோட வாக்குகளை கவர் செய்வதற்காகவே எந்த விதமான ஒரு நீண்டகால பொருளாதார திட்டமிடலும் இல்லாம திடீர்னு சில கவர்ச்சிகரமான பொருட்கள் அறிவிக்கப்படுது. அதாவது அந்த டிவி, மிக்ஸி மாதிரி. எக்ஸாக்ட்லி. இதோட நோக்கம் மக்களோட நிரந்தர முன்னேற்றம் கிடையாது, வெறும் உடனடி வாக்குகளை அறுவடை செய்யறது மட்டுமே. இதைத்தான் நாம இலவச அரசியல்னு சொல்றோம். ஓ, அப்போ கொடுக்கப்படுற பொருளை விட அது எந்த நோக்கத்துக்காக எந்த நேரத்துல கொடுக்கறாங்க அப்படிங்கறத இதோட தன்மையை தீர்மானிக்குது, இல்லையா? 100% உண்மை. சரி, இப்போ எடுத்த உடனே எல்லாமே மோசம்னு நம்ம சொல்லிட முடியாது. கண்டிப்பா சொல்ல முடியாது. அதனால இந்த நாணயத்தோட பிரகாசமான பக்கத்தை முதல்ல பார்ப்போம். ஏன்னா இந்த கட்டுரையில இலவசங்களால சில உண்மையான நன்மைகளும் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் உண்மைதான். குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்களுக்கான இலவச உணவு, இலவச கல்வி மாதிரியான திட்டங்கள், இது சமூகத்துல இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை கொஞ்சம் குறைக்குதுன்னு ஒரு வாதம் இருக்கே. நிச்சயமா அந்த வாதத்துல நிறையவே உண்மைகள் இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுற ஒரு குடும்பம் இருக்குன்னு வைப்போம். அவங்களுக்கு அரசாங்கம் கொடுக்கற அந்த இலவச அரிசியோ இல்ல பள்ளிக்கூடங்கள்ல போடுற மதிய உணவோ அது வெறும் ஒரு சலுகை கிடையாது. வேற என்ன? அது அவங்களோட உயிர் வாழ்வதற்கான ஒரு உத்தரவாதம். ஒருவேளை அந்த ஒருவேளை சாப்பாட்டுக்காகவே ஒரு குழந்தை வேலைக்கு போகாம பள்ளிக்கூடத்துக்கு வர ஆரம்பிக்கலாம், இல்லையா? ஆமா, மதிய உணவுக்காகவே ஸ்கூலுக்கு வர்ற குழந்தைங்க இருக்காங்க. எக்ஸாக்ட்லி. இது சமூகத்தோட அடித்தளத்தை வலுப்படுத்துற ஒரு விஷயம். பசி, கல்வி இல்லாமை அப்படிங்கிற அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்க இந்த மாதிரியான நலத்திட்டங்கள் ரொம்ப ரொம்ப அவசியம். அடிப்படை வாழ்வாதாரத்துக்கு இலவச உணவும் கல்வியும் முக்கியம் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. கண்டிப்பா. ஆனா இதே நன்மைகள் பட்டியல்ல இன்னொரு விஷயமும் இருக்கு. அதாவது நடுத்தர வர்க்கத்துக்கோ ஏழைகளுக்கோ தரப்படுற அந்த இலவச மின்சாரம் இல்லனா சில குறிப்பிட்ட மானியங்கள். ஓ, இத நான் எப்படி பாக்குறேன்னா, என்ன சொல்றது,
ஒருத்தருக்கு ஒரு பெரிய நோய் வந்திருக்கு, ஆனா அதுக்கு வந்து ஒரு முறையான சிகிச்சை தராம தற்காலிகமா ஒரு வலி நிவாரணி, அதாவது ஒரு பெயின் கில்லரை மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்வை தான் இது. இல்லையா பின்ன? மக்கள் பொருளாதார ரீதியா வந்து தற்சார்பா அடைய வழிகாட்டாம இப்படி இலவச மின்சாரம் கொடுத்து அவங்களை அமைதிப்படுத்துறது வந்து நீண்ட காலத்துக்கு உண்மையிலே உதவுமா? நீங்க சொல்றது வந்து ஒரு வகையில சரிதான். அது ஒரு வலி நிவாரணி மாதிரி தான் வேலை செய்யுது. ஆனா பொருளாதார நிபுணர்கள் வந்து இதை பார்க்குற விதம் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. அது எப்படி? அவங்க வந்து இதை ஒரு ஷாக் அப்சார்பர் அப்படின்னு சொல்றாங்க. ஷாக் அப்சார்பரா? அது வண்டியில இருக்குமே அந்த ஷாக் அப்சார்பரா? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். ஆமா, அதேதான். அதாவது ஒரு ரொம்ப கரடு முரடான பாதையில நீங்க பயணிக்கிறீங்கன்னு வச்சுப்போம். அந்த ஷாக் அப்சார்பர் வந்து சாலையில இருக்கிற குழிகளை சரி பண்ணிடாது. ஆமா, குழி அப்படியே தான் இருக்கும். கரெக்ட். ஆனா வண்டிக்குள்ள இருக்கிற உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய அடிபடாம அந்த பயணத்தை தொடர அது உதவும். ஓ, அருமையான ஒரு ஒப்பீடு. ஆனா இத பொருளாதாரத்தோட எப்படி மேட்ச் பண்றீங்க? இன்னைக்கு இருக்கிற பொருளாதார சூழல்ல பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் விலைவாசி உயர்வு, இன்னொரு பக்கம் வேலைவாய்ப்பின்மை, இதையெல்லாம் தாண்டி ஒரு சாதாரண குடும்பம் மாச கடைசியில பட்ஜெட்டை பேலன்ஸ் பண்றது வந்து ஒரு பெரிய போராட்டமா இருக்கு. கண்டிப்பா, அது மிடில் கிளாஸ் மக்களுக்கு நல்லாவே தெரியும். ஆமா, அந்த நேரத்துல வந்து இந்த இலவச மின்சாரம் மூலமா அவங்களுக்கு மிச்சமாகிற ஒரு 300 அல்லது 400 ரூபாய் வந்து அவங்கள குழந்தையோட டியூஷன் ஃபீஸ் கட்டவோ இல்ல ஒரு நல்ல சத்தான உணவு வாங்கவோ பயன்படலாம். புரியுது. அதாவது சமூகத்தை மேல தூக்கி விடுறதுக்கு வந்து சில சமயங்கள்ல இந்த மாதிரி தற்காலிக தாங்குதல்கள் தேவைப்படுது. ஓகே, அந்த ஷாக் அப்சார்பர் கான்செப்ட் எனக்கு நல்லாவே புரியுது. இப்போ வறுமையோட வலியை தாங்கிக் கொள்ள வந்து அந்த தற்காலிக உதவி தேவைப்படுது. எக்ஸாக்ட்லி. ஆனா வண்டியே ஓடாம ஷாக் அப்சார்பர் மட்டும் இருந்தா என்ன பிரயோஜனம்? இங்கதான் நம்ம வந்து நாணயத்தோட இரண்டு பக்கத்துக்கு வரோம். ஆமா, அது ரொம்ப முக்கியமான பகுதி. ஏன்னா இந்த நன்மைகளுக்கு பின்னாடி வந்து நாம ஒரு பெரிய விலை கொடுக்க வேண்டியிருக்குன்னு கட்டுரையில ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. அரசாங்கம் வந்து இந்த இலவசங்களை கொடுக்க பெரும் தொகையை செலவு பண்ணுது. இதனால அரசோட கடன் சுமை பல மடங்கு அதிகரிக்குதுன்னு ஒரு புள்ளி விவரம் இருக்கு. ரொம்ப ஆபத்தான புள்ளி விவரம் அது. ஒரு நிமிஷம், இது எப்படி இருக்குன்னா எனக்கு ஒரு தாட் வருது. அதாவது நம்ம கிட்ட காசு இல்லைனாலும் ஒரு வீக்கெண்ட் பார்ட்டிக்காக நம்ம கிரெடிட் கார்டை முழுசா தேய்ச்சிட்டு ஆஹாஹா அடுத்த மாசம் வீட்டு வாடகை கொடுக்க காசு இல்லாம முழிக்கிற மாதிரி இருக்கா? அதாவது இன்னைக்கு கொடுக்கிற இலவசங்களால நாளைக்கு வர வேண்டிய வளர்ச்சி திட்டங்கள் காணாம போகுதா? இது எப்படின்னு கொஞ்சம் அதோட மெக்கானிசத்தை உடைச்சு சொல்லுங்களேன். நீங்க சொன்ன அந்த கிரெடிட் கார்டு உதாரணம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் இன்னைக்கு பல மாநிலங்களோட உண்மையான பொருளாதார நிலைமை. இதோட மெக்கானிசம் எப்படி வேலை செய்யுதுன்னு பாப்போம். சொல்லுங்க. முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அரசாங்கம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது கிட்ட வந்து சொந்த பணம்னு எதுவுமே கிடையாது. ஆமா, எல்லாமே மக்கள் பணம் தான். கரெக்ட். எல்லாமே இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க, நாம கட்டுற வரி பணம் தான். ஒரு மாநிலத்தோட ஒரு வருஷ பட்ஜெட் வந்து ஒரு உதாரணத்துக்கு 100 ரூபாய்னு வச்சுப்போம். ஓகே, 100 ரூபாய். அதுல 30 ரூபாயை வந்து எந்த பொருளாதார உற்பத்தியும் தராத இந்த இலவச பொருட்களுக்காக அரசாங்கம் செலவு பண்ணிடுதுன்னு வரீங்க. மீதி இருக்கிற 70 காசுல தான் வந்து அவங்க சம்பளம் கொடுக்கணும், நிர்வாகம் நடத்தணும், எல்லா செலவும் இருக்கு. அப்போ புதுசா ஒரு பாலம் கட்டுறதுக்கோ இல்ல ஒரு ஐடி பார்க் கொண்டு வந்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குறதுக்கோ காசு இருக்காதே. அங்கதான் பிரச்சனையா ஆரம்பிக்குது. அதுக்கு காசு இல்லாததால அரசாங்கம் என்ன பண்ணும்னா வெளியில இருந்து அதிக வட்டிக்கு கடன் வாங்கும். ஓ, கடன் மேல கடன். ஆமா, அடுத்த வருஷம் உங்ககிட்ட இருந்து வசூலிக்கிற வரியில வந்து பெரும் பகுதி அந்த கடனுக்கான வட்டி அடைக்கவே சரியா போயிடும். ஐயோ. இதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நீண்ட கால வளர்ச்சி, அதாவது லாங் டேர்ம் growth வந்து முற்றிலுமா முடங்கி போயிடும். இந்த இலவச பொருட்கள் வேணா வீட்டை நிரப்புமே தவிர அந்த வீட்டுல இருக்கிற இளைஞனுக்கு வந்து ஒரு நிரந்தர வேலையை உருவாக்காது. இதை விட தெளிவா யாருமே சொல்ல முடியாது. அப்போ நம்மளோட வரி பணம் வந்து கடனுக்கான வட்டியா மாறி கடைசியில நமக்கே எந்த நன்மையும் தராம போயிடுது. இது ஒரு மிகப்பெரிய பொருளாதார ரீதியான பாதிப்பு. கண்டிப்பா. ஆனா இந்த கட்டுரையில வந்து இன்னொரு வார்த்தையை ரொம்ப அழுத்தமா பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது சார்பு மனநிலை, டிபெண்டன்சி மைண்ட் செட்னு சொல்றாங்க. அது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். ஆமா, அதாவது உழைக்காமலே நிறைய விஷயங்கள் இலவசமா கிடைச்சிடுறதால மக்களோட அந்த உழைக்கும் உந்துதல் வந்து குறைஞ்சிடுதுன்னு சொல்றாங்க. இது உண்மையிலேயே நம்ம சமூகத்தோட மனநிலையை அவ்வளோ தூரம் பாதிக்குமா என்ன? பாத்தீங்கன்னா இது ஒரு சிக்கலான உளவியல் பிரச்சனை. மனிதர்களுடைய இயல்பு வந்து என்னன்னா, ஒரு விஷயத்தை நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சு பெறும்போது அதோட மதிப்பும் அதை பத்திரமா பாதுகாக்கணுங்கிற அத பொறுப்புணர்வும் நமக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். அது நிஜம்தான். நாம காசு கொடுத்து வாங்கினாதான் அதோட அருமை தெரியும். கரெக்ட். ஆனா எலெக்ஷனுக்கு எலெக்ஷன் வந்து நமக்கு தேவையான எல்லாமே அரசாங்கமே வீடு தேடி வந்து கொடுத்துரும் அப்படிங்கிற ஒரு மனநிலை உருவாகும் போது என்ன ஆகும்? நாம ஏன் இன்னும் அதிகமா உழைக்கணும், ஏன் வந்து நம்ம திறமையை வளர்த்துக்கணும் அப்படிங்கிற அந்த உந்துதல் பாத்தீங்கன்னா இயல்பாவே கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குது. ஓ,
அப்போ இது ஒரு விதமான சோர்வு மனநிலைன்னு சொல்லலாமா? ஆமா, கண்டிப்பா சொல்லலாம். இது வந்து வெறும் தனி மனிதர்களை மட்டும் பாதிக்கிறதில்ல. ஒட்டுமொத்தமா ஒரு மாநிலத்தோட உற்பத்தி திறனையே, அதாவது ப்ரொடக்டிவிட்டியே இது வந்து கீழே கொண்டு போயிடும். நாளடைவில் வந்து தொழில்துறையில வேலைக்கு ஆட்கள் கிடைக்காத ஒரு சூழல் உருவாகலாம். அது பொருளாதாரத்தை இன்னும் மோசமான ஒரு நிலைமைக்கு கொண்டு போகும். இது கேட்கவே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஆனா இதையெல்லாம் விட மிக முக்கியமான ஒரு பாதகம் வந்து இந்த கட்டுரையில இருக்கு. எது? வாக்கு வங்கி அரசியல். இது வந்து ஜனநாயகத்துக்கே ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது எப்படின்னு எனக்கு சரியா புரியல. அதாவது ஒரு கட்சி ஒரு பொருளை இலவசமா தரேன்னு சொல்றாங்க. மக்கள் வந்து தங்களுக்கு அது தேவைன்னு நினைச்சு ஓட்டு போடுறாங்க. இதுல ஜனநாயகம் எங்கே அரிக்கப்படுது? ரொம்ப ஒரு ஆழமான கேள்வி இது. ஜனநாயகத்தோட அடிப்படை என்னன்னு நாம யோசிக்கணும். நாட்டை எப்படி நிர்வகிக்க போறோம்? கல்வி, பொருளாதாரம், சுகாதாரம், இதுக்கு உங்களோட கொள்கைகள் என்ன? அதுதான் எலெக்ஷன் டைம்ல பேசணும். ஆமா, இத பத்தி விவாதிச்சு யாருக்கிட்ட சிறந்த கொள்கைகள் இருக்கோ அவங்கள தேர்ந்தெடுக்கிறது தான் வந்து உண்மையான ஜனநாயகம். கரெக்ட். ஆனா இந்த இலவச அரசியல் வந்து என்ன பண்ணுதுன்னா, வாக்குகள் சமம் இலவசங்கள், அதாவது ஓட்ஸ் ஈக்குவல் டு ஃப்ரீபீஸ் அப்படிங்கிற ஒரு வியாபாரமா மாத்துது. ஓ, வியாபாரமா? ஆமா, எனக்கு ஓட்டு போடு, நான் உனக்கு இந்த மாடல் டிவி தரேன், இல்ல இந்த பைக் தரேன் அப்படிங்கிற ஒரு பேரம் தான் அங்க நடக்குது. அதாவது என்ன சொல்றது, ஒரு தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறது வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கடையோட கேட்டலாக் மாதிரி மாறிடுதுன்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி, மிகச்சரியான வார்த்தை, கேட்டலாக் தான். இதுல வந்து யாருக்கு நஷ்டம்னு பாத்தீங்கன்னா மக்களாகிய நமக்கு தான். எப்படி? நம்ம கைக்கு பொருள் வருதே. பொருள் வந்தாலும் அங்க எந்த வேட்பாளர் நல்லவர், எந்த கட்சியோட பொருளாதார கொள்கை வந்து நீண்ட காலத்துக்கு நம்ம நாட்டுக்கு நல்லது அப்படிங்கிற விவாதமே அங்க தானாம போயிடுதே. ஆமா, அத பத்தி யாருமே கவலைப்படுறதில்ல. அதான், யார் அதிக விலையுள்ள பொருளை வந்து இலவசமா அறிவிக்கிறாங்களோ அவங்களுக்கே நம்ம வாக்கு அப்படிங்கிற நிலைமை வரும்போது கொள்கைகள் வந்து தோற்று வெறும் பொருட்கள் மட்டுமே வெல்லும் ஒரு இடமா அந்த தேர்தல் களம் மாறிடுது. இது ரொம்ப டேஞ்சரஸ். கண்டிப்பா, இது நாளடைவில் வந்து ஊழலுக்கும் தவறான நிர்வாகத்துக்கும் தான் ஒரு பெரிய அளவில் வழிவகுக்கும். ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. அப்போ இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க ஒரு வாக்காளரா இதை எப்படி அணுகணும்? எல்லா இலவசங்களையும் நாம வந்து கண்மூடித்தனமா எதிர்க்கணுமா? இல்ல, அப்படி எதிர்க்க கூடாது. ஏன்னா ஒருத்தர் இலவச அரசு கொடுக்கிறார், இன்னொருத்தர் வந்து இலவச லேப்டாப் கொடுக்கிறார். இது ரெண்டும் ஒண்ணுதானா? எதை ஏற்பது எதை தவிர்ப்பது அப்படிங்கிற அந்த உண்மையான வித்தியாசம் எங்க இருக்குன்னு நாம தெரிஞ்சுக்கணும்ல. கரெக்ட். அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது தான் வந்து ஒரு விழிப்புணர்வு உள்ள சமூகத்தோட மிகப்பெரிய அடையாளம். எல்லா இலவசங்களும் பாத்தீங்கன்னா ஒண்ணு கிடையாது. இதை நாம ரொம்ப தெளிவா ரெண்டா பிரிக்கலாம். ஓகே, எப்படி பிரிக்கலாம்? ஒன்னு வந்து தேவையான நலத்திட்டங்கள், அதாவது எசென்ஷியல் வெல்ஃபேர். இன்னொன்னு வந்து ஆபத்தான இலவசங்கள், ஹார்ம்ஃபுல் ஃப்ரீபீஸ். ஓகே, அந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற கோட்டை வந்து நீங்க எப்படி கிழிப்பீங்க? ரொம்ப சிம்பிள். ஒரு திட்டம் வந்து சமூகத்தோட அடித்தளத்தை பலப்படுத்துதா இல்ல வெறும் தேர்தல் தூண்டிலா பயன்படுதான்னு நாம பார்க்கணும். உதாரணத்துக்கு வந்து ஒரு ஏழை விவசாயிக்கு கொடுக்கப்படுற அந்த விதை மானியம், இல்ல அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்கப்படுற இலவச பாடப்புத்தகங்கள், அல்லது கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுக்கப்படுற அந்த உதவித்தொகை, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு முதலீடு. ஓ, இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. ஆமா, மனித வளத்துக்கான முதலீடு. இது சமூகத்தோட அடுத்த தலைமுறையை ரொம்ப ஸ்ட்ராங்கா உருவாக்கும். இத கட்டாயம் நம்ம வரவேற்கணும். அப்போ ஆபத்தான இலவசங்கள்னா? எந்த ஒரு பொருளாதார நோக்கமும் இல்லாம சும்மா எல்லாரையும் ஈர்க்கணுங்கிறதுக்காகவே கொடுக்கப்படுற அந்த ஆடம்பர பொருட்கள், இலவச கேட்ஜெட்கள், இதெல்லாம் வந்து ஆபத்தான இலவசங்கள். இந்த வித்தியாசத்தை வந்து நம்ம ரொம்ப தெளிவா உணரணும். ஒரு நிமிஷம், அப்போ பிரச்சனை வந்து இலவசம் அப்படிங்கிற கான்செப்ட்ல இல்ல, அது அரசியல் லாபத்துக்காக தவறா பயன்படுத்துறதுல தான் இருக்கு இல்லையா? எக்ஸாக்ட்லி, அந்த மிஸ்யூஸ் பண்றதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. ஓகே, இப்போ நாம வந்து பிரச்சனையோட ஆழத்தை முழுசாவே பார்த்துட்டோம். ஷாக் அப்சார்பர் வேணும், ஆனா அதுக்கு கொடுக்கிற விலை வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அப்போ இதுல இருந்து எப்படி தான் வெளியே வர்றது? இதுக்கான தீர்வு தான் என்ன? தீர்வுகள் கண்டிப்பா இருக்கு, ஆனா அது அரசாங்கம் மக்கள் ரெண்டு தரப்புல இருந்து வரணும். கவர்மெண்ட் சைடுல என்ன பண்ணலாம்? முதல் விஷயம் பாத்தீங்கன்னா, இலக்கு வைக்கப்பட்ட நலத்திட்டங்கள், அதாவது டார்கெட்டட் வெல்ஃபேர், எல்லாமே வந்து எல்லாருக்கும் இலவசம்னு சும்மா அள்ளி வீசுறதை நிறுத்தணும். அது எப்படி சாத்தியம்? யாருக்கு உண்மையிலேயே அந்த உதவி தேவையோ அந்த விளிம்பு நிலை மக்களை தரவுகள், அதாவது டேட்டா மூலமா சரியா அடையாளம் கண்டு அந்த உதவி அவங்களுக்கு மட்டும் போய் சேர்ற மாதிரி பண்ணணும். ஒரு கார் வச்சிருக்கிறவருக்கு ஒரு சாதாரண சைக்கிள் வச்சிருக்கிறவருக்கும் ஒரே மாதிரியான இலவசம் தேவையில்லை இல்லையா? கரெக்ட். அப்படி செய்யும்போது வந்து அரசோட அந்த நிதிச்சுமை கணிசமாக குறையும். ஆமா. இரண்டாவது விஷயம் வந்து நீண்டகால முதலீடு. இந்த ஆடம்பர இலவசங்களுக்கு செலவு பண்ற பலாயிரம் கோடிகளை வந்து உலகத்தரம் வாய்ந்த அரசு பள்ளிகள், நவீன மருத்துவமனைகள், புதிய தொழிற்சாலைகள் கட்டுறதுல அரசாங்கம் முதலீடு செய்யணும்.
ஒரு ஊர்ல வந்து ஒரு நல்ல அரசு பள்ளி இருந்தா அந்த ஊர் மக்கள் தங்கள் குழந்தைங்களை படிக்க வைக்க பிரைவேட் ஸ்கூலுக்கு போய் லட்சக்கணக்கில் செலவு பண்ண வேண்டியது இல்லையே. ஆமா, அதுவே ஒரு மிகப்பெரிய சேவிங்ஸ் தானே. கரெக்ட். அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய பொருளாதார விடுதலை தான். ஆக ஒருத்தருக்கு மீன் கொடுக்கறத விட மீன் பிடிக்க கத்து கொடுக்கறதே சிறந்தது அப்படிங்கிற அந்த பழைய பழமொழி தான் வந்து இங்கேயும் வருது. ஆமா, 100% அதுதான் உண்மை. மக்களுக்கு தேவை வந்து வேலை வாய்ப்பு தான், சும்மா இந்த தற்காலிக பொருட்கள் இல்ல. அது மட்டும் இல்ல, இங்க வெளிப்படைத்தன்மை, அதாவது டிரான்ஸ்பரன்சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு அரசியல் கட்சி ஒரு திட்டத்தை வந்து அறிவிக்கும் போதே அவங்க ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லணும். என்ன சொல்லணும்? இந்த திட்டத்துக்கான காசு வந்து எங்க இருந்து வரும், இதுக்காக நாங்க யாருமேன புதுசா வரி போட போறோம் அல்லது எந்த வங்கியிலிருந்து நாங்க கடன் வாங்க போறோம் அப்படிங்கறதையும் சேர்த்து சொல்லணும். ஆனா வந்து எந்த அரசியல் கட்சியும் அப்படி சொல்லாதே, அவங்களுக்கு அது நெகட்டிவ் ஆச்சே. அவங்க சொல்ல மாட்டாங்க, ஆனா சொல்ல வைக்கணும். அது மக்களாகிய நம்ம கையில தான் இருக்கு. இன்னைக்கு எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நம்ம சிந்தனை வந்து ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள சுருங்கிடக்கூடாது. இந்த திட்டத்தினால நாளைக்கு என் குழந்தையோட எதிர்காலம் என்ன ஆகும், நம்ம மாநிலத்தோட பொருளாதாரம் என்ன ஆகும் அப்படின்னு நாமளே கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கணும். கரெக்ட். அப்படி ஒரு தொலைநோக்கு பார்வையோட ஸ்மார்ட்டா வாக்களிக்க ஆரம்பிச்சா மட்டும்தான் இந்த அரசியல் சுழற்சியை வந்து நாம மாத்தி அமைக்க முடியும். ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம். நாம இன்னைக்கு பார்த்த இந்த தி பிரைஸ் ஆஃப் ப்ராமிஸ் அப்படிங்கிற ஆழமான அலசலோட மைய கருத்தை வந்து ஒரு வரியில சொல்லணும்னா, உதவி நல்லது, ஆனா பழக்கமாக்கும் உதவி ஆபத்து. ரொம்ப அருமையான ஒரு வரி. ஆமா, ஒரு சமூகத்தை தூக்கி நிறுத்துற நலத்திட்டங்களை வந்து நம்ம கட்டாயம் ஆதரிக்கணும். ஆனா நம்மள நிரந்தரமா சார்ந்திருக்க வச்சு நம்மளோட அந்த நீண்டகால வளர்ச்சியை முடக்கிற இந்த இலவச அரசியல் அப்படிங்கிற தூண்டில கண்டு வந்து நம்ம ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கணும். ரொம்ப சரியா தொகுத்து சொன்னீங்க. ஆனா இந்த விவாதத்தை வந்து அப்படியே முடிக்காம நான் ஒரு புதிய கோணத்தை முன்வைக்க விரும்புறேன். ஓ, சொல்லுங்க. இத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒரு சமூகம் வந்து தொடர்ந்து இந்த இலக்கு வைக்கப்பட்ட நலத்திட்டங்களை மட்டுமே நம்பி வளருதுன்னு வச்சுப்போம். எதிர்காலத்துல வந்து அந்த அடிப்படை தேவை அப்படிங்கறதோட வரையறையே மாறிடாதா? அது எப்படி? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். என்ன புது கோணம் அது? அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இலவசமா ஒரு லேப்டாப் கொடுக்கறாங்கன்னா அது ஒரு ஆடம்பரமா அல்லது வெறும் தேர்தல் தூண்டிலா சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆமா, அது அன்னைக்கு லக்ஸுரி தான். ஆனா எல்லாமே டிஜிட்டல் மயமாகி இந்த ஏஐ எல்லாம் வந்துட்ட இன்றைய உலகத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஏழை மாணவனுக்கு அந்த லேப்டாப்போ டேப்லெட்டோ இல்லைன்னா அவனால எந்த புதிய தொழில்நுட்பத்தையும் கத்துக்கவே முடியாது அப்படிங்கிற நிலைமை வருது. ஓ ஆமா, நீங்க சொல்றது பாயிண்ட் தான். அப்போ அந்த லேப்டாப் வந்து வெறும் இலவச பரிசுங்கிற வட்டத்தை தாண்டி நாளைய அடிப்படை கல்வியோட ஒரு தவிர்க்க முடியாத அங்கமா மாறிடுது இல்லையா? கண்டிப்பா. அப்படி பார்த்தால் எது வந்து ஒரு உண்மையான நல்வாழ்வு திட்டம், எது வெறும் கவர்ச்சி பரிசு அப்படிங்கிறதுக்கு இடையில இருக்கிற இந்த மெல்லிய கோடு காலப்போக்குல நிரந்தரமாவே அழிஞ்சிடாதா? ஒரு 10 வருஷம் கழிச்சு இலவச வைஃபை வந்து அடிப்படை உரிமையா மாறாதா? இது ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது. வாவ், இது உண்மையிலே நம்ம சிந்தனையை கிளறி விடுற ஒரு செமையான கேள்விதான். ஏன்னா காலங்கள் மாற மாற நம்மளோட தேவைகளும் இந்த இலவசங்கள் பத்தின நம்ம புரிதலும் வந்து மாறிக்கிட்டே தான் இருக்க போகுது. ஆமா, அது ஒரு எவல்யூஷன் மாதிரி. அப்போ எது நலத்திட்டம் எது இலவசம்னு தீர்மானிக்கிறதே வந்து ஒரு தொடர் விவாதமா தான் இருக்க போகுது. இந்த மிகச்சிறப்பான சிந்தனையோட இன்னைக்கான நம்ம ஆழமான அலசலை நிறைவு செய்றோம். சரி, இத கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிங்க. இந்த இலவச அரசியல் உண்மையிலேயே உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது? அந்த சிந்தனையோட உங்களை விட்டு செல்றோம். தொடர்ந்து சிந்திப்போம்.